ஒரு பாடலை பாடுவோம். நித்தியத்துக்கென்று நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது ஆண்டவருக்காக நாம் சேவை செய்யும்போது முடிவிலே நாம் நித்தியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு பாடலை பாடுவோம். கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காக என்ற பாடல். கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. உத்தமர் இயேசுவின் அஸ்திவாரம், உத்தமர் இயேசுவின் அஸ்திவாரம் பத்திரமாக தாங்கிடுவான், பத்திரமாக தாங்கிடுவான். கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கைவேளை அல்லா வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி கட்டிடும் சீரிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சீரிய சிற்பிகள் நாம். கட்டிடுவோமே நித்தியத்திற்காய், கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். பாவமாமணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. ஆவலா இயேசுவின் வார்த்தை கேட்போம், ஆவலா இயேசுவின் வார்த்தை கேட்போம். ஆவரே மூளைகள் ஆகிடுவார், ஆவரே மூளைகள் ஆகிடுவார். கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடே நேற்ற நாமத்திலே உங்களை இந்த நாளில் வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் செய்திக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். இந்த வேளை ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட பேசுவதற்காக ஒதுக்கி தந்திருக்கிறார். ஆண்டவரை என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமுள்ள வார்த்தைகள். அது தான் விரும்பினதை செய்து திரும்பன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அந்த வார்த்தைகள் நம்மளோடு கூட பேசுவதற்கு நம்ம இடம் கொடுப்போமா? ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை என் கூட இன்றைக்கி பேசுங்கப்பா அப்படின்னு கேட்பீங்களா? செய்தி கொடுக்குற என்ன பார்க்காதீங்க, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமுள்ள வார்த்தைகள். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியங்களை இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு அதை நிரப்ப வல்லமுள்ள வார்த்தைகள். விசுவாசிங்க. விசுவாசித்தால் பெரிய மேன்மையான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவரே என்னோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே சொல்லி கேட்பீங்களா? ஆண்டவர் உங்களுடைய அருகாமையிலே வந்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்திருக்கிற இடங்களிலே உங்கள் அருகாமையில் வந்து என்னுடைய மகன் என் கூட பேசுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்களோன்னு சொல்லி
ஆதங்கத்தோடு கூட உங்களோட அருகாமையில் இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட பேசுங்க ராஜா. நீர் என்ன சொல்கிறீரோ, சாமுவேல் சொன்னது போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? உண்மையாய் அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் இன்று நாளில் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், வேதத்தின் காரியங்களிலிருந்து உங்களோடு கூட இடைபடுகிற காரியங்களை ஆண்டவர் கண்டிப்பாக தந்து அதை செயலாற்ற முடியும். ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒரு விசை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த செய்தி கேட்கிற அனைவருடைய இருதயத்தின் எண்ணங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு காரியம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் என்பது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே 25 முதல் 34 வசனங்களிலே சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகள் நீங்கள் அநேக முறை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது நிமித்தமாக அவள் சுகம் பெறுகிற அந்த நிகழ்ச்சி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு 12 வருஷம் ஒரு பெண் இந்த வியாதியினாலே கஷ்டப்படுகிறாள்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு 10 நாள் இல்லாட்டி 2 மாதம், ஒரு வருஷம் இருந்தால் பரவாயில்ல. 12 ஆண்டுகளாக இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த நோயினாலே அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அவளுக்கு. அதனாலே சரீரத்திலே வேதனை, மனதில் சமாதானம் இருக்காது, நம்ம வெளியே போக முடியாது. ஏன்னா எல்லாரும் தீண்டத்தகாதவர்கள்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் இருக்கிற அந்த பெண்மணி ஆண்டுடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாகுவேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தின் மத்தியில் உள்ள யாருக்கும் தெரியாமல், ஏன்னா வர முடியாதுல்ல, பப்ளிக்காக வர முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவர்கள் எல்லாரும் கூட்டத்தின் முன்னால் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஏசாமி எனக்கு சுகமாகுன்னு சொல்லவே முடியாது. நான் நினச்சிருக்கிற முக்காடெலாம் போட்டுக்கின்னு மறைவாக யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார் சொல்லி பார்க்குறோம். அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணி மகளே அப்படின்னு சொல்லி அழைத்து அவளை சுகப்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம அநேக வேளைகளிலே நமக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஒருவேளை இது வியாதி நிமித்தமாக இந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு அஷூரன்ஸ் என்ன அப்படின்னா, ஒருவேளை சமாதான குறைவோடு கூட நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வேதனையினாலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? பல்வேறு பிரச்சனையின் நிமித்தமாக உங்களுடைய வாழ்விலே வேதனைகள் பெருகி இருக்கிறதா? ஆண்டவர் இன்னைக்கு எப்படி அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அந்த வேதனைகளை நீக்கி சுகம் அளித்தாரோ, அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் உங்களுக்கும் அந்த சுகத்தை, வேதனைகள்லாம் நீக்குவதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அடுத்தது அவருக்கு சுகத்தை தந்தார்ல. சுகம் இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்விலும் நீங்கள் பல்வேறு பலவீனத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? ஐயோ, இத்தனை வருஷமாக இருக்கு, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே, இது என்னை விட்டு நீங்காதான்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களை சுகத்தை தர விரும்புகிறேன்னு சொல்கிறார். ஒரு அருமையான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்வில் இந்த வசனத்தின் அடிப்படையிலே 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், ஆண்டவர் உங்களை சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனையே என்னது? சமாதான குறைவு தான். தனி மனிதருக்குள்ளாக சமாதானம் இல்லை. குடும்பத்தில் சமாதானம் நிறைய குடும்பங்களில் இப்போ இல்லை. ஏன் நாட்டை எடுத்தாலும் இல்லை, உலகத்திலே இல்லை. உலகத்திலே ஒரு சமாதானத்துக்காக ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே வச்சுருக்காங்க. அப்படி வச்சாதான் இன்றைக்கி சமாதானம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்து விட்டது. ஏன் ஊழியம் செய்கிற இடத்துல கூட சமாதானம் இல்லை. பல்வேறு நிலைகளிலே இன்றைக்கி சமாதான குறைவுகள் காணப்படுகிறது. ஒருவேளை இதுப்பட்ட இந்த இன்சிடெண்ட்டில் அவளுக்கு சுகவீனமாகி 12 வருஷம் இருந்தனால அவளுக்கு சமாதான குறைவு. ஒருவேளை உங்களுடைய வாழ்விலும் அப்படி சமாதான குறைவினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா?
உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எதனாலே உங்களுடைய வாழ்விலே நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறீர்கள் என்பது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். அவர் இந்த நாளிலே அந்த சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தை தர அவர் விரும்புகிறார். யோவான் 14:27 சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், நான் உலகம் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கறதில்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் உலகம் கொடுக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது போல இருக்குல்ல, அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு குடிகாரர் ஒருவரை சந்தித்தார். அவர்கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்கே, சமாதானம் இல்லாமல் இருக்கியே, உனக்கு சமாதானத்துக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னாலாம். நான் அதை குடிக்கிறேன், குடித்த உடனே என்ன பண்ணிடுவேன், அந்த கவலையெல்லாம் மறந்துடும் எனக்கு, அதனால் நான் பிரச்சனையே இருக்காது அப்படின்வானா. ஆனால் அந்த போதெல்லாம் இறங்கின பிறகு திருப்பி என்ன பண்ணும், அதே நிலைமைக்கு தான் அவங்க போவாங்க. இப்படி தான் அநேக காரியங்கள். ஒருவேளை பண தேவைகள் இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் போய் நம்ம அதை சந்திக்கணும்னு சொல்லி முற்பட்டு கடன் வாங்கி ஏதோ ஒன்று சமாளிச்சிட்டோன்னு வைங்க, அப்போ அது சமாதானமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பிரச்சனைலாம் நீங்கின மாதிரி இருக்கும். ஆனால் மீண்டும் பண தேவைகள் வரும்போது அந்த சமாதான குறைவுகள் வரும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலும் அந்த சமாதான குறைவுகள் டெம்பரரியாக இருக்கிற காரியத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கின்னு இருக்கீங்களா? இன்றைக்கி அது சால்வ் ஆனால் போதும், இல்லை இப்படி பண்ணால் நம்ம சால்வ் ஆகிடும்னு சொல்லி நம்முடைய முயற்சிகள், நம்முடைய ஞானத்தை நம்ம நம்பி, நம்ம இருக்கிற சூழ்நிலைகளே இருக்கிற மனிதர்களை நம்பி நம்ம செல்வோம் என்று சொன்னால் அது டெம்பரரியான அந்த சமாதான தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இங்கே அழகாக சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறார். ஆண்டுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீங்களா? எல்லாருக்குமே தெரியும், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளனா கண்டிஷனல் பிளெஸ்ஸிங் தான் கண்டிப்பாக வேதம் திட்டமாக சொல்லுகிறது. நம்ம இதை செய்தால் இது கிடைக்கும்ன்றது தான் உண்மை. நம்ம ஆனால் அதை விரும்புகிறதே இல்லை. ஆனால் எனக்கு சமாதானம் வேணும், ஆனால் நான் கடவுள் விரும்புகின்ற காரியத்தை அல்லது வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு சமாதானம் வேணும்னு சொல்லி இன்றைக்கி வாஞ்சிக்கிற மக்கள் தான் அநேகமாக இருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்துக்குள் பிரியமானங்களே, உங்களுடைய வாழ்விலே சமாதான குறைவு இருக்கிறதா? சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் வந்த தேவனை நீங்கள் நோக்கி பாருங்கள். சமாதான காரணர்னு சொல்லி அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் உண்மையாய் நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை உங்களுக்கு தருவார். அவர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்துவிட அவர் சொல்லுகிறார். இன்றைக்கி என்னென்னா, நம்மளே அந்த பாரத்தையெல்லாம் சுமந்து கொண்டே சமாதானம் இல்லாமல் இருக்கும். அவர் மேலே அந்த பாரத்தை எல்லாம் நாம் வைத்து விடும்போது ஆண்டவர் பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார். ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் நல்ல வசதியான குடும்பம். ஆனால் அவர்கள் புறமஸ்தலாக இருந்தனாலே அதில் அவங்க வைராக்கியமாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்வில் அவளுக்கு ஒரு மகள் இருந்தால் வாலிப வயதிலே. அந்த மகளுக்கு திடீரென மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் எங்கெல்லாம் எல்லா டாக்டர்ஸ்கிட்டே எடுத்து போய் காமிச்சிட்டாங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ கொடுத்து பார்த்தாங்க, கடைசி வரைக்கும் அவங்க சரியே ஆகலை. அவருடைய பணம்லாம் செலவழித்து தான் மிச்சம். ஆனால் அவருடைய வாழ்விலே சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எப்படி இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் வாழ்வில் உள்ள எல்லாவற்றையும் அவர் விட்டு வைத்தியருக்கு செலவு செய்தும் அவர் சுகத்தை பெறாதனாலே சமாதானத்தை இழந்து காணப்பட்டால, அதே போல அந்த குடும்பமும் அந்த சமாதானத்தை இழந்து காணப்பட்டது. அப்போ ஒரு நாள் காலையில் அவருடைய கேட்டில் ஒரு பேப்பர் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அது சுகமளிக்கும் கூட்டங்கள் இந்த இடத்துல நடைபெறுகிறது, இலவசமாக நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த குடும்பத்தின் தலைவர் அதை எடுத்தார், பார்த்தார். நம்ம வாழ்வில் இவ்வளோ கஷ்டம் நம்ம இருக்குது, இவங்க சுகமளிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இலவசமாய் சுகத்தை தருகிறார்னு இதில் போட்டிருக்காங்களே, நம்ம போய் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து அந்த மாலையிலே அவருடைய பகுதியிலே நடைபெறுகிற அந்த கூட்டத்திற்கு அவர்கள் சென்றார்கள். இவ மனநிலை பாதிக்கப்பட்டதுனால எல்லாரும் மாதிரி வெளியே கூட்டத்தில் இருக்கும்போது அவளை காமனாக உட்கார வைக்க முடியாது. அதனால் அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, நம்ம காருக்குள்ளேயே அவளை உட்கார வச்சு நம்ம அந்த கூட்டத்துக்கு கூட்டின்னு போகலாம்னு சொல்லி காரில் கூட்டின்னு போய் அந்த கூட்டத்தில் ஒரு பின்பகுதியில் காரை நிறுத்தி விட்டு அந்த செய்தியை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த செய்தி கொடுத்த அன்பான ஊழியர் எல்லாத்தையும் முடித்துட்டு கடைசியாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணும் பொழுது இந்த மகளுடைய பெயரை சொல்லி, ஆண்டவர் இப்படிப்பட்ட மனநோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சகோதரியை ஆண்டவர் சுகமாக்குறார் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். அந்த நேரத்திலே அந்த மகள் உடனே பூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டால். எப்படி அவள் அந்த மனவேதனையில் இருக்கிறனால ரொம்ப ஆக்ஷன்லாம் ஒரு மாதிரி பண்ணினுப்பான்.
அந்த ஜெபம் அவர் சொல்லி முடித்த உடனே எப்படி நார்மலாக ஒரு பிள்ளை உட்கார்ந்துருப்பாள் அழகாய், அந்த வாலிப பிள்ளை அந்த காரில் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே அந்த அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. எப்படி இது நடந்துச்சு? நம்ம வருஷ கணக்காக யார் யாரெல்லாம் பார்த்தோம், என்னென்ன ட்ரீட்மெண்ட்டாக பண்ணோம், எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஆனால் ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் எப்படி அந்த பேப்பரில் எழுதியிருந்தாங்களோ, ஆண்டவர் இலவசமாய் உங்களுக்கு சுகம் தருவார்னு சொல்லி ஆண்டவர் தந்தார். செய்தியாளர் அவளுக்கு அழைப்பு கொடுத்தார். யாருடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லுங்கன்னு குடும்பமாக ஓடி சென்று ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் எப்படி அந்த சகோதரிக்கு அற்புதத்தை செய்தாரோ, சமாதான குறைவோடு இருந்த அந்த குடும்பத்திலே அந்த சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் சமாதானத்தை அருளினாரோ, இன்றைக்கும் அப்படி அருள் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? பாருங்களேன், இங்கே 12 வருட அந்த பெருமாடு சொல்லி எப்படி ஆண்டவரத்திலேருந்து அந்த சமாதானத்தை பெற்றார்னா, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து அவர் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாகிடுவேன். அந்த விசுவாசம்தான் அவளை கனப்படுத்தினது. அழகாக சொல்வார், நீ விசுவாசப்படியே உனக்கு ஆக கடவுது. அப்போ பாருங்க, ஆண்டோடைய மேலே நம்முடைய விசுவாசம் இருக்கிறதான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நிறைய வேளைகளில் நம்ம உலக பிரகமான எல்லா காரியத்தையும் ட்ரை பண்ணிட்டு அப்போ கிடைக்கல, கடைசியில் தான் எங்கே வருவோம்? ஆண்டவரிடத்திலே வருவோம். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் இருக்கிறது. எல்லா உலகத்தில் என்னென்ன ட்ரைலாம் பண்ணிட்டு முடியல நம்ம தான் ஆண்டவரே விட்டா நமக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி வருவோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். என்ன தேடினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சுகமடைவீர்கள். 2 நாளுக்கு முன்பாக எங்களுடைய ஆலயத்தில் ஒரு திருமணம் நடைபெற்றது. எங்களுடைய ஆயர் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். அந்த செய்தியில் ஒரு காரியம் என்னை ரொம்ப அதிகமாக தொட்டது. என்னென்னா, அந்த புதியதான அந்த மணப்பெண் மகனை பார்த்து சொன்னார், முதல்ல என்ன பண்ணோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும், யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த பிரச்சனை இருக்குன்னா முதல்ல யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னாரு. 2 பேரையும் பார்த்தாரு, 2 பேரும் ஒரு பதிலும் சொல்ல. அப்போ ஆயர் சொன்னார், முதல்ல நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் பழகிட்டீங்கன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் உங்கள் பார்ட்னர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவர் அக்செப்ட் பண்ணிப்பார். நீங்களா ஒரு காரியத்தை போய் சொன்னீங்கன்னா அது சரியான முறையில் முடியாது. அழகான ஒரு அட்வைஸாக அந்த நாளில் எனக்கு அது பட்டது. உள்ள கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்ம இப்படிப்பட்ட சமாதான குறையின் மத்தியில் யாரை தேடி நம்ம ஓடுகிறவர்களாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறோமா? அந்த 12 வருடமாகி அந்த கஷ்டத்தில் இருந்த ஸ்ரீ பண்ண விஷயத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தால், விசுவாசம் வைக்கிறது மாத்திரம் இல்லை, விசுவாசம் வச்சுட்டு சும்மா இல்லை. உடனே என்ன பண்ணா? அவர் வஸ்திரத்தை ஓரத்தை தோன்றதுக்கு போனேன்னா எவ்வளோ தடை இல்லை அவளுக்கு, சும்மா போக முடியாது. சொன்னேன்ல, வெளியே வரக்கூடாது, தீட்டு உள்ளவள், யாரும் சேர்க்க மாட்டாங்க, வரக்கூடாது. ஆனால் ஏசாமியினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை எப்படியாவது தொட்டானோ, என்ன பண்ணணும்? ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை? அந்த விசுவாசத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக இதெல்லாம் மூடிக்கின்னு யாருக்கு தெரியாமல் வந்து எப்படியாவது ஓரத்தை அந்த கும்பலில் போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுறார். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா? உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கிரியினாலே இருக்கிறதா? கிரியை நடக்கணும், அங்கே நீங்கள் போய் செய்யணும். அது செஞ்சால் தான் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுவார்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய விசுவாசம் யார் மேலே இருக்கிறது? உண்மையாக உங்களுடைய சமாதானத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்களானால் அந்த சமாதான பிரபுவாகிய இயேசுவை நீங்கள் நோக்கி ஓடுங்க. அவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விசுவாசத்தை அவர் கட்டளையிடுவார். முதல்ல பார்த்தோம் நம்ம, ஆண்டவர் நமக்கு சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி. இரண்டாவதாக, உங்கள் வேதனைகளை அவர் நீக்குவார். இன்னைக்கு அந்த பெரும்பாடல ஸ்திரீக்கு எப்படிப்பட்ட வேதனை இருந்திருக்கும் தெரியல. 12 வருஷமாக அதில் கஷ்டப்படுறான். சும்மா நம்ம வாயில் வார்த்தையில் சொல்ல முடியாது, பாவம் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். அது பெண்களுக்கு ஒருவேளை இப்படி பிரச்சனைகள் இருக்குமானால் அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த வேதனையை அறிந்தவராக அதை சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வேதனைகளை அறிந்தவர் ஒருவர் மாத்திரம் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் நம்ம செல்லும் பொழுது கண்டிப்பாக எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை சுகப்படுத்துவார். இங்கே வந்து சுகவீனமான ஒரு நிகழ்ச்சி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதனைகள் பல காரியங்களாலே வருகிறது. ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருந்தாலும்
வேதனைகள் நம்மளுக்கு இருக்கும். அந்த கடன் பிரச்சனை இருந்தால் தூக்கமே வராது பாருங்க. கடன்காரன் எப்போ வருவான், இல்லை வட்டி எப்போ கட்டணும், இல்லை மற்ற தேவைகள் இருக்கும் பொழுது நமக்கு அந்த வேதனை இதெல்லாம் அதிகமாகி பெருகி இருக்கும். ஒருவேளை நம்ம நினைக்கிற காரியங்கள் நடைபெறாத போது, ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளுக்கு தாங்கள் நினைத்த மார்க் வாங்கலை அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் பாருங்க. ஒருவேளை வேலைக்காய் காத்திருக்கிற மக்கள், ஐயோ நான் இப்படி படிச்சிருக்கனே, இந்த வேலை கிடைக்கும்னு நினச்சேனே, ஆனால் இந்த வேலை தானே கிடைச்சிருக்கு, வேதனையோடு கூட காத்து கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுடைய வேதனைகளை நீக்க உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தான்னு சொல்லி வேதம் திட்டமாக நமக்கு சொல்லுகிறது. பாருங்களேன், இந்த பெண்ணை அவள் வசத்தின் ஓரத்தை தொட்டா. யார் அது தொட்டது? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறான். உடனே அவள் பயந்து முன்னால் போய் கை கட்டின்னு நான் தான் தொட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது என்ன பண்ணிருக்கணும்? ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, நீ எப்படி வந்திருக்கலாம், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, நீ எப்படி நீ இந்த இடத்துல வந்த அப்படிலாம் ஒன்றும் ஏசாமி கேட்கல. அவளை பார்த்து கேட்குறார், மகளே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் இல்லை? அவர்களுடைய வேதனைகளை அறிந்த ஆண்டவர். மகளேன்னு அவர் சொன்ன உடனே அவளுக்கு எல்லாம் வேதனை எல்லாமே சரியாயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். ஒருவேளை உங்களுடைய வேதனையின் மத்தியில் இருக்கிறீங்களா? உங்களுடைய வேதனைகளை யாரிடத்தில் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் சொல்லும் பொழுது எப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வேதனையை நீங்கி சுகமானாலோ அதை போல் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு சுகமளிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். நீங்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா 1-3 வசனத்தில் குஷ்டரோகி ஒருவன் இருப்பான். குஷ்டரோகி ஊருக்குள்ளே வரக்கூடாது இல்லை, ஊரை வச்சு வெளியே தான் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவங்க ஊருக்குள்ளேயே வர முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போறாருன்னா சத்தமாக ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தமாக போடுவான். ஒருவேளை ஆண்டவர் அவங்க திரும்பி பார்த்து அவன் குஷ்டரோகின்னு தெரிஞ்சு தான் இருக்கிற இடத்துல இருந்ததே அங்கேயே சுகமாகு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவன் அருகாமையில் கடந்து போகிறார். அருகாமையில் போய் அவனுடைய குஷ்டரோகத்தை அவன் சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம் அருகாமையிலே நம்முடைய வேதனையின் மத்தியில் உங்கள் அருகாமையிலே உங்களை சுகப்படுத்துகிற, உங்கள் வேதனைகளை நீக்குகிற ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பல்வேறு வேதனையினால் நம்ம கஷ்டப்படும் போது நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நம்ம குடும்பத்தார் ஓரளவுக்கு நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, இல்லாட்டி உதவி செய்ய முடியும். ஆனால் அது நிறைய நாள் நீங்கள் அடிக்கடி நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் புலம்பினே இருக்கிறாங்க, வேதனை வேதனை அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நம் அருகாமையிலே ஏன்னா அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். நீங்கள் படுகிற எல்லா வேதனைகளும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் உங்கள் அருகாமையிலே அவர் கடந்து அவரை வேதனைகளை நீக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு உலக பிரகாரமான காரியங்கள்னாலே நம் அநேகர் வேதனைகளை நாம் பெறுகிறோம். ஒருவேளை தானாக அது வந்தால் பரவாயில்ல, நம்ம செய்கிற செயலின் நிமித்தமாக அநேக வேதனைகளை நாம் வருவித்துக் கொள்கிறோம். ஒருவர் இருந்தார், ஒரு அரசாங்க வேலையிலே அவர் இருந்தார். அவர் இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம்னு ஆசை வந்துச்சு. உடனே லஞ்சம் வாங்கினார். லஞ்சம் வாங்கி கொஞ்ச நாள் போய் நேர்ந்துச்சு. ஆனால் ஒரு நாள் மாட்டிக்கொண்டார். மாட்டினா என்ன பண்ணுவாங்க, வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வேலையும் போயிடுச்சு, காசும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பாருங்கள், இது அவர் செய்த தவறின் நிமித்தமாக அவர் வேதனைப்படுகிற காரியம். இதில் அவர் புரிந்து கொள்ள வேண்டியது, இனி போய் நம்ம என்ன பண்ணோம், இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி தான் செய்த தவறை உணர்ந்து மாறினாதான் அந்த வேதனையிலேருந்து நம்ம சுகமாக அளிக்க முடியும். ஆண்டவர் அப்படி தான் செய்ய முடியும் இல்லை நீங்கள் நான் இதெல்லாம் தவறெல்லாம் நான் செஞ்சுன்னே இருப்பேன், என் வேதனை நீங்கள் நீக்கணும்னு சொன்னேன்னா அது சரி கிடையாது. அப்படி செய்யவும் முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் செய்கிற தவறுகளை ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது, அதிலிருந்து நம்ம மாறும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக அதிலிருந்து அந்த வேதனைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். 2 காரியத்தை பார்த்தோம்ல. ஒன்று ஆண்டவர் நமக்கு சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வேதனை 2வது நம்முடைய வேதனைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3வது இந்த பகுதியில் நமக்கு சுகத்தை தந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு முக்கியமானது என்ன வேணும்? சுகம்தான் வேணும். இப்போ ஏன்னா 12 வருஷமாக இதெல்லாம் கஷ்டப்பட்டா. ஆண்டவருக்கு தெரியும், அவளுக்கு சுகம் கொடுத்தா தான் எல்லா பிரச்சனையும் அவளுக்கு தீர்ந்துடும். சுகத்தை தரணும்னு சொல்லி தான் அவருடைய ஆடையை தொட்ட பொழுது ஆண்டவர் சுகத்தை தந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
நம்ம ஆண்டவரிடத்தில் கிட்டி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? சுகத்தை பெறணும், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே இருப்பேன், ஆனால் எனக்கு சுகம் மட்டும் வேணும்னு சொன்னீங்கன்னா அது நடக்காது. நீங்கள் எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை கிட்டி சேர்கிறீர்களோ அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யாத்திராகமம் 23:25 வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்றார். எல்லாம் கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷம் இல்லை, நம்ம மத்தியில் வியாதியே இல்லைன்னா சந்தோஷம். ஆனால் அப்படி இல்லை, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்பொழுது தான் அந்த வியாதியை ஆண்டவர் நம்மை விட்டு விலக்குவார். அதை நல்ல திட்டமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்விலும் பல்வேறு நோயினாலே பாதிக்கப்பட்டு பலவீனத்தினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. நம்முடைய பலவீனத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தான்னு சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டார். ஆனால் இனி நமக்கு கிடையாது. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக நாம் அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தான்னு சொல்லி மத்தேயு 8:17 நம்ம வாசிக்கிறோம். ஒரு குடும்பம் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஊழியக்காரரை சந்திக்க போனாங்க. அவர் ஊழியக்காட்டில் போயிட்டு ஊழியக்காட்டில் ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்களாம். அந்த ஊழியக்கார் கேட்டார், எதற்காக உங்களுக்கு ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. நான் இது மாதிரி ஒரு வேலையில் இருக்கேன், குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்குது, ஆனால் எங்களுடைய வருமானத்தில் பாதி பகுதியை நாங்கள் மருந்துக்கே செலவு பண்ணுறோம், டாக்டர்ஸ்க்கே செலவு பண்ணுறோம், மாதம் மாதம் இவ்வளோ செலவாகி விடுகிறது, அதற்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாராம். அந்த ஊழியக்காரர் உடனே ஜெபம் பண்ணல. அவருக்கு உடனே சொன்னாராம், சரி நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா, டெய்லி வேதம் வாசித்து ஆண்டவரை நான் தொழுது கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், இல்லை பிரதர், நான் ஷிஃப்ட்டில் இருக்கேன், எல்லாம் குடும்பமாக நாங்கள் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாராம். அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், முதல்ல போய் நீங்கள் அதை செய்யுங்க. நீங்கள் உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருங்க, வேதத்தை வாசித்து குடும்பமாய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாராம். சில மாதங்கள் கழித்து அந்த ஊழியக்காரர் அதே பகுதிக்கு மீண்டும் வரும்பொழுது இந்த குடும்பத்தார் அவளை சந்திக்க போயிருந்தாங்க. போனவுடனே அந்த ஊழியக்காரர் பார்த்து கேட்டாங்களாம், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. அவர் யோசிச்சார், ஐயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னாராம், இது மாதிரி நாங்கள் எங்கள் வருமானத்தில் பாதி பகுதியை நாங்கள் மெடிக்கலுக்காக செலவு பண்ணுறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு இடத்துல வந்தோம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க, அவனுடைய பாத்தில் காத்துருங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் என் ஷிஃப்ட்டுக்கு போகிற நேரம்லாம் என் மனைவியும் பிள்ளைங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது செய்கிறோம். என்னைக்கு நாங்கள் அதை ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து ஒரு பைசா கூட நாங்கள் டாக்டருக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்களாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பார்த்தீங்களா, இங்கே நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை உண்மையாய் செய்யணும். அந்த குடும்பம் ஆண்டவரை முதலாய் தேடாது இருந்ததுனாலே அவருடைய வாழ்வில் அந்த சுகவீனங்கள், அந்த தேவையற்ற செலவுகள் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவரை அவர்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவரை கனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் கண்டிப்பாக அவர் சுகம் கொடுப்பார்ல. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்லும் ஒருவேளை பலவீனத்தின் மத்தியில் இருக்கீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும், அப்போ தான் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சுகத்தையே விரும்பி கொண்டு இருக்கிறோமே, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய மறந்துருக்கிறோமே. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் அப்படி செய்ய மாட்டேன், முதல்ல தான் நான் தேடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள், நீங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற முடியும். சாத்தானுக்கு ஆண்டவருக்கு முதல்ல கொடுக்கறது மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. நம்மளை ஈஸியாக அப்படியே இது பண்ணி எட்டுன்னு போயிடுவான். நீங்கள் உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை காட்டி அதில் டைவெர்ட் பண்ணி எட்டுன்னு போயிடுவான். ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, சாத்தானவன ஒருவேளை உங்களை பலவீனங்களை கொண்டு வந்தால் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நீங்கள் அதிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சி மூலமாக, இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் வாழ்வின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நம்ம ஆண்டவரை மேலே விசுவாசம் வைக்க வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும், முதலாவது அவரிடத்தில் நம்ம செல்ல வேண்டும், அவரை மாத்திரம் நம்ம பற்றி கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமாகிய சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லமுள்ள தேவன். நம்ம வேதனைகளை எல்லாம் நீக்கி வேதனைகளை அவர் மாற்றுகிற தேவன். அவர் நம்முடைய சுகத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளிலே ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எப்படி இனி சமாதானத்தோட உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மார்க் 5:34 சொன்னதை மீண்டும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது,
நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்வில் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த அனுபவங்களுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கட்டளை உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆண்டவரே. கத்தாவே, அவளுக்கு சமாதானம் இல்லை, அவளுடைய வாழ்வில் வேதனை கத்தாவே, சுகம் இல்லை ஆண்டவரே. ஆனால் அவள் உண்மையில விசுவாசம் வைத்த பொழுது, உண்மையில விசுவாசம் வைத்து அது கிரியையினாலே செய்த பொழுது கத்தாவே, அந்த சமாதான குறைவை எல்லாவற்றையும் நீக்கி போட்டீரே, வேதனைகள் எல்லாம் நீக்கி போட்டீரே, நல்ல சுகத்தை தந்தீரே. இன்றைக்கும் இதை கேட்டுக்கூட அவருடைய உள்ளங்களில் நீ பேசியிருப்பின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நீங்கள் கேளுங்க ஆண்டவரே, அப்படி பண்ணுற காரியங்களை செய்தீரே, என்னுடைய வாழ்வில் அப்படி செய்யுங்க ஆண்டவரே. நான் உண்மை விசுவாசிக்கிறேன், உம்மிடத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா. நீர் மாத்திரம் கத்தாவே எனக்கு சமாதானத்தை அருள முடியும், என்னுடைய வேதனையை நீக்க முடியும், எனக்கு சுகம் தர முடியும்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உலக காரியங்களில் ஓடிட்டேன், உலகத்தை நம்பிட்டேன், மனிதரை நம்பி நான் ஓடிட்டேன். நான் இனி அப்படி இருக்க மாட்டேன். எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள உண்மையில நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நான் அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மாத்திரம் செய்ய ஆண்டவரே, நீர் மாத்திரம் செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே நீங்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வார். எல்லா அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே, இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய வாழ்வின் மூலமாக நீர் எனக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மாலே கத்தாவை எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கை கொள்ள உண்மையில விசுவாசம் வைக்க ராஜா. முதலாவது உண்மை நாங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது கத்தாவை நீர் எப்படியாக அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நீர் விடுதலை தந்தீரோ, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் அவருடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் ராஜா. உங்களுடைய கரத்தில் தான் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ராஜா. நீர் எல்லாவற்றையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய வார்த்தையின்படியே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கனம் மகிமை மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.